தமிழ் சின்ன திரையில தன்னுடைய திறமையால நுழைந்து இப்போது மக்கள் கொண்டாடும் பிரபலமாக இருப்பவர் தான் KPY பாலா. விஜய் டிவியுடைய கலக்கப்போவது யாரு எத்தனையோ கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கு. அதுல ஒருவராக பாலா அவர்களுமே இருக்காரு. ரைமிங் டைமிங் காமெடிகள்ல அசத்தி வரும் இவருக்கு அதிக பிரபலமடைய செஞ்சது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கோமாளியாக பாலா செய்த கலாட்டா எல்லாம் இப்போது நினைத்தாலுமே சிரிப்பு தான் வரும். ஆனால் இப்போதெல்லாம் தனியார் நிகழ்ச்சிகளிலும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலுமே கலந்துட்டு இருக்காரு. குக் வித் கோமாளி பக்கம் திரும்புவதே கிடையாது. தற்போது காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாக இருக்காரு. பாலா தான் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையுமே மற்றவர்களுக்கு உதவ கொடுத்துட்டாராம். இப்படி அவர் செய்வதற்கு பின்னால யாரோ இருக்காங்க, அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் முறைகேடு செய்துள்ளது அப்படின்னு தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளுமே எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாலா சமீபத்திய பேட்டி ஒன்றில் நான் செய்து வரும் உதவிய சாகும் வரை நிறுத்த மாட்டேன், என்னுடைய வேலையே என்னிடம் இருப்பதை கடைசி வரை கொடுத்து கொண்டே இருப்பதுதான், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், முடிவே இல்லை. என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவான விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. இவர் மீது பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் ஒரு சில சமூக ஆர்வலர்களுமே குற்றம் சாட்டியும் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாலா அவர்களுக்கு பக்கபலமாக ஆதரவாகவும் பல பிரபலங்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல பிரபலங்கள் அவரை நேரில் அழைத்து பாராட்டியும் இருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கோலிவுட்டுடைய டாப் நடிகரான நம்ம அஜித் சார் KPY பாலா அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காராம். இந்த சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.